Hello guys, welcome to our channel. இன்னைக்கு வீடியோல நம்ம டேட்டா மெனுல இருக்கிற what if analysis பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? scenario manager, goal seek and data table. இந்த மூணு ஆப்ஷன் பத்தி இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல கொஞ்சம் டேட்டாஸ் வந்து டைப் பண்ணி வச்சிருக்கேன். இங்க நான் என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி மந்தோட salary வந்து டைப் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? ஒரு 4 பேரோட salary வந்து நான் இந்த இடத்துல டைப் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் இதே பிளேஸ்ல பிப்ரவரி மந்த்துக்கு salary டைப் பண்ணல எடிட் பண்ண போறேன். இந்த இடத்துல பிப்ரவரின்னு போட்டுட்டு இங்க salary எல்லாம் எடிட் பண்ண போறேன். அப்ப எனக்கு ஜனவரி மந்த்ல போட்ட salary காமிக்குங்களா? காமிக்காது. ஏன்னா நான் அந்த இடத்துல தான் பிப்ரவரி மந்தோட salary எடிட் பண்றேன். இல்ல எனக்கு ஜனவரி வேணும்னா அதை பாத்துக்கணும், பிப் வேணும்னா அதை பாத்துக்கணும், மார்ச் வேணும்னா அதை பாத்துக்கணும் அப்படின்னா ஒரே இடத்துல நம்ம நிறைய டேட்டாஸை வந்து எடிட் பண்ணிக்க முடியும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறதா வாட் இஃப் அனாலிசிஸ்ல இருக்கிற சினாரியோ மேனேஜர். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எந்த டேட்டாவை நம்ம அதுக்குள்ள ஸ்டோர் பண்ண போறோமோ அந்த டேட்டாவை ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வாட் இஃப் அனாலிசிஸ் வந்துட்டு சினாரியோ மேனேஜர் கிளிக் பண்ணுங்க. இதுல பாருங்க ஆட்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நம்ம என்ன டைட்டிலுக்கு கீழே இந்த டீடைலை சேவ் பண்றோம் அப்படின்னு வந்து கொடுக்கணும். நான் ஜான்வரி அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழே சேவ் பண்ண போறேன். சோ இங்க ஜான் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ ஓகே கொடுத்துருங்க. ஓகேங்களா? பாருங்க என்னென்ன செல்லுல என்னென்ன வேல்யூ வந்து நமக்கு இங்க காமிக்கும். இப்போ B4ல நமக்கு என்ன இருக்கு? ஜான்வரின்னு இருக்கு. அதே மாதிரி C4ல என்ன இருக்கு? சேலரின்னு இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு செல்குள்ளையும் என்ன டீட்டெயில் இருக்கு அப்படின்னு வந்து நமக்கு காமிச்சிருக்கோம். எல்லாமே கரெக்டா தான் இருக்கும். இங்க வந்து ஓகே கொடுத்துருங்க. சரிங்களா? இப்ப பாருங்க நம்ம ஜான்வரியை இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்ப நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டு இதே பிளேஸ்ல நான் பிப்ரவரியோட சேலரி வந்து டைப் பண்றேன். அதே ABCD அவங்க 4 பேர்த்துக்குமே நான் ஒரு 12,000 அந்த மாதிரி ரேஞ்ச்ல வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இவங்களுக்கு வந்து 11,000, தென் இவங்களுக்கு வந்து 13,500, இவங்களுக்கு வந்து 12,000. ஓகேங்களா? இப்ப இந்த பிப்ரவரி சேலரியுமே நான் சினாரியோ மேனேஜர்ல வந்து ஆட் பண்ணிக்க போறேன். செலக்ட் பண்ணிட்டு வாட் இஃப் அனாலிசிஸ் வந்துட்டு சினாரியோ மேனேஜர் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க ஆட் கொடுத்துக்கோங்க. இதோட டைட்டில் என்ன நம்ம கொடுக்க போறோம்? ஃபிப் கொடுத்துட்டு இங்க ஓகே கொடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க இங்க நமக்கு பிப்ரவரியில ஐ மீன் நம்ம செலக்ட் பண்ண ரேஞ்ச்ல என்னென்ன செல்குள்ள என்னென்ன டீடைல்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து காமிச்சிருக்கும். இதை ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இங்க ஆட் ஆயிடும். தென் நான் மறுபடியும் இதே பிளேஸ்ல மார்ச்சோட சேலரி வந்து டைப் பண்றேன். இப்போ இவங்களுக்கு நான் சேலரி மட்டும் மாத்திக்கிறேன். ஓகேங்களா? 23,000, தென் நெக்ஸ்ட்டுக்கு வந்து 43,000, அடுத்து சிக்கு வந்து 26,000, அடுத்தது 76,500. ஓகேங்களா? இப்போ இவங்களோட டேட்டாஸ்லாம் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வாட் இஃப் அனாலிசிஸ் வந்துட்டு சினாரியோ மேனேஜர் கிளிக் பண்ணிட்டு ஆட் கொடுத்துட்டு இவங்களை வந்து நான் மார்ச் அப்படிங்கிற ஒரு டைட்டிலுக்கு கீழே நான் சேவ் பண்ணிக்கிறேன். இந்த டீடைல் கரெக்டா தான் இருக்கும். ஸோ நான் ஓகே கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரே பிளேஸ்ல நம்ம எவ்வளவு டீடைல்ஸ் வேணாலும் சேஞ்ச் பண்ணி அதை நாம எதுல சேவ் பண்ணி வச்சுக்கணும்? சினாரியோ மேனேஜர்ல வந்து சேவ் பண்ணிக்கணும். இப்ப நம்ம கர்சர் எங்க பிளேஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே. வாட் இஃப் அனாலிசிஸ் கிளிக் பண்ணுங்க, சினாரியோ மேனேஜர் கிளிக் பண்ணுங்க. நம்ம செலக்ட் பண்ணி வச்ச நம்ம சேவ் பண்ணி வச்ச 3 ஆப்ஷன் இங்க காமிக்கும். இப்ப நமக்கு இங்க மார்ச்சோட சேலரி தான் காமிக்குது. இல்ல எனக்கு ஜானோட பாக்கணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஷோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். பாருங்க ஜான்வரியோட சேலரி வந்து காமிக்கும். இல்ல பிப்ரவரியோடது காமிக்கணும் அப்படின்னா இங்க நீங்க கிளிக் பண்ணிட்டு ஷோ கொடுத்தீங்கன்னா போதும், பிப்ரவரியோடது காமிக்கும். நான் மார்ச்சே பாக்கணும்னா மார்ச் கிளிக் பண்ணிட்டு நம்ம ஷோ கிளிக் பண்ணிக்கலாம். இல்ல இன்னொருத்தவங்களோட சேலரியை நாம இது கூட ஆட் பண்ணணும்னா ஆட் கிளிக் பண்ணிட்டு நம்ம பாருங்க இன்னொரு சினாரியோ மேனேஜரையும் நம்மளால ஆட் பண்ணிக்க முடியும். இல்ல நம்ம ஏதாவது எடிட் பண்ணணும், இல்ல இது வேண்டவே வேண்டாம் டெலிட் பண்ணணும்னாலும் நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். இல்ல 2 மந்தோட சேலரிய மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ற ஆப்ஷன் தான் மெர்ஜ். ஓகேங்களா? சரி, இவ்வளவுதான் சினாரியோ மேனேஜர். ஒரே பிளேஸ்ல நம்ம நிறைய டேட்டாஸை ஸ்டோர் பண்ணிட்டு எப்ப எந்த டேட்டா வேணுமோ அதை நாம ஈஸியா வியூ பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்கு பாருங்க, நமக்கு கோல் செட். கோல் அப்படின்னா என்னது? நம்மளோட டார்கெட்டை நாம போய் ரீச் பண்றதுதான் வந்து கோல். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்றேன், அதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம பிசினஸ்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் இந்த இடத்துல ஒரு வேல்யூ வந்து எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அந்த வேல்யூவை வந்துட்டு 5 இந்த இடத்துல நான் எகெயின் வேல்யூ 2 வந்து நான் எடுத்துக்கிறேன். சரி, வேல்யூ 1 ஓகேங்களா? இந்த வேல்யூவை வந்துட்டு நான் 5
ரெண்டுமே 5. சரி, 2 5 வேண்டாம், இங்க நான் 7 எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ரெண்டையும் நான் மல்டிபிள் வந்து பண்ண போறேன். அப்ப என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? ஈக்குவல் டு 5 மல்டிபிள் 7. என்டர் கொடுத்துட்டீங்கன்னா நமக்கு அந்த இடத்துல ஆன்சர் வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, அந்த செல்ல தான் நம்ம கிளிக் பண்ணிட்டோம். இப்போ என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த ஃபார்முலா செல்ல வந்து நமக்கு ஆன்சர் 35 வந்துருக்கு. அந்த 35 அப்படிங்கிற வேல்யூக்கு பதிலா எனக்கு 50 ஐ மீன் 50 அப்படின்னு ஆன்சர் வரும். எப்படி வரும்? சும்மா நம்மளால 15 போட முடியாது. ஒண்ணு நம்ம வேல்யூவை சேஞ்ச் பண்ணணும், இல்லைன்னா வேல்யூ 1 சேஞ்ச் பண்ணணும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா தான் அந்த இடத்துல 35க்கு பதிலா நமக்கு 15 ஆன்சர் வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம எந்த செல்ல நமக்கு ஆன்சர் சேஞ்ச் ஆகணுமோ அதை தான் கிளிக் பண்ணணும். அந்த செல்லுல கம்பல்சரி நம்ம ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்களா? சோ இந்த செல்லை கிளிக் பண்ணிட்டேன். வாட் இஃப் அனாலிசிஸ் வந்துட்டு கோல் செல் வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். இதுல பாருங்க, செட் செல்ல நம்ம ஃபார்முலா போட்ட செல் வந்து கிளிக் ஆயிருக்கு. அடுத்த 2 வேல்யூல நமக்கு இங்க 35 இருக்குங்களா, அதுக்கு பதிலா என்ன வேணும்? 15 வேணும். சோ நான் 50 வந்து டைப் பண்ணிட்டேன். பை சேஞ்சிங் செல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, எனக்கு இந்த இடத்துல 50 வேணும்னா ஒண்ணு நான் வேல்யூ சேஞ்ச் பண்ணணும், இல்லைன்னா வேல்யூ 1 சேஞ்ச் பண்ணணும். அப்பதான் நமக்கு இங்க 15 ஆன்சர் வரும். இப்ப நான் வேல்யூவே சேஞ்ச் பண்ண போறேன். ஓகேங்களா? இப்ப நான் என்ன கொஸ்டின் கேக்குறேன் அப்படின்னா, எனக்கு ஆன்சர் வந்து 50 வந்திருக்கும். எப்படி இருக்கும்போது 7 கூட எந்த வேல்யூவை மல்டிபிள் பண்ணா எனக்கு 50 ஆன்சர் வரும் அப்படின்னு வந்து நமக்கு இங்க வந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ ஓகே கொடுத்தோடனே பாருங்களேன், நமக்கு அந்த இடத்துல ஒரு ஆன்சர் வந்து வந்திருக்கும். இதுல இருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், நம்ம 7 கூட 7.14286 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 15 ஆன்சர் வந்திருக்கும். ஓகேங்களா? இங்க நம்ம ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஆன்சர் வேல்யூஸ் அப்படியே செட் ஆகும். இல்ல கேன்சல் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் போட்டு வச்சிருந்த பாத்தீங்களா இந்த வேல்யூவே நமக்கு. ஓகேங்களா? சரி, இப்ப இன்னொரு மெத்தட் ட்ரை பண்ணலாங்களா? இப்ப நான் இந்த இதுல கர்சர் வச்சுக்கிட்டு ஒரு பர்சனோட 1 day salary வந்து இங்க நான் கால்குலேட் பண்றேன். ஓகேங்களா? இங்க வந்துட்டு 1 day salary, அதுக்கப்புறம் அவங்க எவ்வளவு டேஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கறதுக்காக நான் பிரசன்ட் டேஸ் வந்து இங்க கால்குலேட் பண்ணுறேன். இப்போ ஒருத்தவங்களோட 1 day salary வந்துட்டு நம்ம ஒரு 515 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அவங்க அந்த மந்த்ல ஒரு 26 டேஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்காங்க. இப்ப அவங்க salary எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? 550 into 26 இல்லைங்களா? அப்ப ஈக்குவல் டு 550 மல்டிபிள் 26. என்டர் கொடுத்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ எனக்கு என்ன கொஸ்டின் வேணும்னா, அவங்களோட salary எவ்வளோ? 14,300. ஆனா அவங்களுக்கு salary வந்து எனக்கு 10,000 வந்திருக்கும். அப்ப எப்படி 10,000 வரும்? சும்மா நம்ம போய் salary குறைச்சோம் அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அப்ப ஒண்ணு அவங்களோட salary வந்து டிடக்ஷன் ஆயிருக்கணும், இல்லைன்னா அவங்களோட டேஸ் அது வந்து டிடக்ஷன் ஆயிருக்கணும். அப்பதான் நமக்கு salary 10,000 வந்து கிடைக்கும். நம்ம இந்த டிடக்ஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்ப நான் ஆன்சர் போட்ட இடத்துல ஐ மீன் ஃபார்முலா போட்ட இடத்துல கர்சர் வச்சுக்கிட்டு வாட் இஃப் அனாலிசிஸ் வந்துடுவேன். இதுல கோல் செட் பண்ணிடுவேன். பாருங்க, செட் செல்ல ஃபார்முலா போட்ட செல் வந்து நமக்கு செலக்ட் ஆயிருக்கும். எனக்கு அந்த இடத்துல என்ன வேல்யூ வரணும் அப்படின்னா 10,000 அப்படின்னு வந்து வரணும். 10,000 வரணும்னா நான் என்ன பண்ணணும்? ஒண்ணு இதை சேஞ்ச் பண்ணணும், இல்லைன்னா இதை சேஞ்ச் பண்ணணும். இப்ப நான் டேஸையே சேஞ்ச் பண்றேன். ஓகேங்களா? இப்ப நான் என்ன கொஸ்டின் கேக்குறேன், அவங்களுக்கு 1 day salary வந்து 550, அவங்களுக்கு அந்த மந்தோட salary வந்து 10,000. அப்ப எவ்வளவு டேஸ் அவங்க வந்து பிரசன்ட் ஆயிருக்காங்க, இதுதான் என்னோட கொஸ்டின். ஓகேங்களா? அப்ப நமக்கு சேஞ்சிங் செல்ல கர்சர் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. பாருங்க, அவங்க 18.1818 டேஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்காங்க. இதை நம்ம ரவுண்டா 18 கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம எப்ப வேணாலும் ஒரு கோலை அச்சீவ் பண்ணிட்டு அதுக்கான ஆன்சரை ஈஸியா ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு நாம யூஸ் பண்ணிக்கிறது கோல்ஸ். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்கு பாருங்க, டேட்டா டேபிள். டேட்டா டேபிள் போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம சின்ன கிளாஸ்ல எல்லாம் படிச்சோம். இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல வந்து நான் எம்டியா விட்டுறேன். தென் இதுக்கப்புறம் நான் வேல்யூஸ் வந்து இன்புட் பண்றேன். 1 2 3 4 5 6 வரைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இங்க கீழே கர்சர் வச்சுக்கிட்டு 1 2 3 4 5 6 வரைக்கும் நம்மளோட ஸ்மால் கிளாஸஸ் எல்லாம் படிச்சிருப்போம். இப்ப நான் இங்க கர்சர் பண்றேன். எனக்கு என்ன ஆன்சர் வரும் நீங்க திங்க் பண்றீங்க? இது பிளஸ் டேபிளா இருந்ததுன்னா 4 plus 3 7 ஆன்சர் இருக்கும். இதே மல்டிபிள் டேபிளா இருந்ததுன்னா 4 into 3 12 நமக்கு ஆன்சர் இருக்கும். நம்ம எங்க கர்சர் வைக்கிறோமோ அதுக்கு மேல என்ன நம்பர் இருக்கு, அதுக்கு சைட்ல என்ன நம்பர் இருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். மல்டிபிளா இருந்தா ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிடும்.
இல்ல பிளஸ்ஸா இருந்தா ரெடி பிளஸ் பண்ணி போடுவோம். அதே டேபிள தான் நம்ம கொண்டு வர போறோம். ஆனா ஒவ்வொன்னா பண்றதுக்கு பதிலா டேட்டா டேபிள் யூஸ் பண்ணி ஒரே ஆப்ஷன் மூலியமா எல்லாத்துக்குமே வேல்யூஸ் வந்து நம்ம கொண்டு வரணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்முலா யூஸ் பண்றோம் அப்படிங்கறத இந்த எம்டி செல்ல வந்து நம்ம கொடுக்கணும். என்ன ஃபார்முலா? ஃபர்ஸ்ட் நம்ம பிளஸ் யூஸ் பண்ணோம்ல, சோ ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. நம்ம எந்த ரோல இருக்கிற நம்பர்ஸ் செலக்ட் பண்றோமோ அதுல ஒரு எம்டி செல்ல நம்ம இங்க செலக்ட் பண்ணணும். அது என்ன எம்டி செல்லா வேணாலும் இருக்கலாம். ஆனா எந்த எம்டி செல்லுன்னு நீங்க மைண்ட்ல வந்து வச்சிருக்கணும். ஏன்னா அது வந்து நமக்கு பின்னாடி யூஸ் ஆகும். சோ நமக்கு மெமரியில இருக்கிறதுக்காக நான் லாஸ்ட் நம்பருக்கு நெக்ஸ்ட் இருக்கிற எம்டி செல்லையே செலக்ட் பண்றேன். ஓகேங்களா? இப்ப பிளஸ் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். சோ நான் என்ன கொடுத்துறேன் அப்படின்னா பிளஸ் வந்து கொடுத்துறேன். அதே மாதிரி காலம்ல என்ன பண்ணிக்கோங்க, ஒரு எம்டி செல்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ நான் லாஸ்ட் நம்பருக்கு நெக்ஸ்ட் இருக்கிற எம்டி செல்ல வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்டர் கொடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல 0 தான் ஆன்சர் வரும். ஏன்னா இங்கேயும் எம்டி இங்கேயும் எம்டி, அப்ப எனக்கு 0 தான் ஆன்சர் வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம எந்த இடத்துல வரைக்கும் டேபிள் வேணுமோ அந்த டேபிளை வந்து ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 0 ல இருந்து 6 வரைக்கும் ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு வாட் இஃப் அனாலிசிஸ் வந்துட்டு டேட்டா டேபிள் கிளிக் பண்ணுங்க. இதுல பாருங்க நம்ம ரோல ஒரு எம்டி டேபிள் செலக்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதை வந்து இங்க நாம கிளிக் பண்ணணும். அதே மாதிரி காலம்ல ஒரு எம்டி செல் செலக்ட் பண்ணோம் பாத்தீங்கன்னா அத காலம் இன்புட் செல்ல நம்ம கிளிக் பண்ணணும். இப்போ ஓகே கொடுத்தோம்னே பாருங்க நமக்கு ஓவராலா டேபிளோட வேல்யூஸ் வந்து வந்துடும். ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம டேபிள்ல ஏதாச்சும் ஒரு வேல்யூவை சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா கூட நமக்கு டோட்டலா வேல்யூஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். இல்ல ஃபார்முலாவை நம்ம மல்டிபிளுக்கு மாத்தணும்னாலும் மாத்திக்கலாம். ஃபார்முலா கர்சர் கிளிக் பண்ணிட்டு பாருங்க ஃபார்முலா பார் இதுல பிளஸ் தானே இருக்கு, அங்க நம்ம பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு மல்டிபிள் வந்து யூஸ் பண்ணிட்டு ஃபார்முலா எடிட் பண்ணிட்டோம்னா லாஸ்ட்ல கர்சர் வச்சுதான் என்டர் கொடுக்கணும். பாருங்க இப்போ நமக்கு எல்லாமே மல்டிபிள் டேபிள்ல வந்துடும். ஓகேங்களா? இந்த மாதிரி எவ்வளவு பெரிய டேபிள் வேணாலும் நம்மளே கிரியேட் பண்ணிக்க முடியும். அது ஈஸியான ஸ்டெப்ல. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு வீடியோல நம்ம வாட் இஃப் அனாலிசிஸ்ல இருக்கிற சினாரியோ மேனேஜர், பேசிக் அண்ட் டேட்டா டேபிள் பத்தி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அவுட்லைன் அதாவது குரூப் அண்ட் குரூப் சப்டோட்டல் பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க ப்ரோசி அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.